ஹலோ வெல்கம் டு சூப்பர் ஜி விலாக். உங்கள் அபிமான சூப்பர் ஜி விலாக். பிக் பாஸ் வீட்டில் வார இறுதி நாட்கள் சனிக்கிழமை கமல் சாருடைய வருகை. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, என்ன பேச போறாருன்னு. அப்படிலாம் சத்தியமாக இல்லை. அவர் என்ன பேசுவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே வாரம் ஏதாவது 1-2 டாஸ்க் அப்படி தான் நடக்கும். எல்லாருக்கிட்டேயுமே இந்த டாஸ்க்கை பற்றி கேட்டு டைம் பாஸ் பண்ணுவாங்க. 1-2 டாஸ்க் தான் நடக்கும், அதுக்கே அப்படி டைம் பாஸ் ஆகும். இப்போ சொல்லவே வேண்டாம், இந்த வாரம் முழுக்க நிறைய டாஸ்க் அப்படிங்கிறது நடந்தது. டிக்கெட் டு ஃபினாலே அடிப்படையில் நிறைய நடந்தது. அதனால் சொல்லவே வேண்டாம், ரொம்ப டைம் பாஸ் கமல் சார் பண்ணாங்க. கமல் சாரை பொறுத்தளவுக்கு வாரம் எது சொல்கிறாங்களோ இல்லையோ, என்ன கேட்குறாங்களோ இல்லையோ, வாரம் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க. என்ன தெரியுங்களா? கொடுக்குற சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்குறேன், சரி அதுக்கான வேலையை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கண்டிப்பாக இதை பற்றி பேசிடுவாங்க. சம்பளம் வாங்குறது அவங்களுக்கு ஞாபகம் இருக்குது போல். ஆனால் அவர் மனசாட்சி தொட்டு அவர் சொல்லுங்கள், அவர் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு, அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குகிற அளவுக்கு அவர் ஏதாவது பேசுகிறாரா, ஏதாவது நியாயமாக நடந்துக்கிறாரா அப்படின்னா 1% கூட கிடையாது. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு, ஒரு பருக்க பத மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் இந்த சீசன் முழுக்க எவ்வளவோ டைம் பாஸ் பண்ணாங்க. இன்றைக்கி அவங்க டைம் பாஸ் பண்ணது நமக்கெல்லாம் சத்தியமாக தூக்கமே வந்துடுச்சு. அந்த மாதிரி நல்லா டைம் பாஸ் பண்ணீங்க, நல்லா சொம்பு தூக்குனீங்க. ஒரு 4 பேரை குளிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் நல்லா அவங்களெல்லாம் தொடச்சி விட்டு பவுடர்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டீங்க. இதை தவிர நீங்கள் ஒன்றுமே பண்ணலை. இன்றைக்கி கமல் சார்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பிக் பாஸ் ஷோ நீங்கள் எதுக்கு போகிறீங்க? உங்கள் அரசியலை பேசுகிறதுக்கா, இல்லை உங்களை காட்டிக்கிறதுக்கு ஒரு களமாக நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க? அவ்வளோதான். அதுக்கு அவங்க விஜய் டிவி இடம் கொடுக்குறாங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் இந்த கேம் ஷோ, ஒரு ரியாலிட்டி கேம் ஷோ, நீங்கள் ரியலாக நடந்துக்கிறீங்களா? எல்லாருக்கிட்டேயும் அனுபவம் கேட்குறதுக்கு நீங்கள் எதுக்கு? அது ஒரு ஆட்டுக்குட்டியை நிப்பாட்டி நீ தலையை ஆட்டு அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி தண்ணி தெளித்தா கூட தலையாட்டும், இல்லை அதே சில நேரங்களில் தலையாட்டும். இவங்க தலையாட்டுறது, ஆட்டுக்குட்டி தலையாட்டுறதை வச்சு அவங்க இன்றைக்கி இப்படி நாங்கள் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிட போகிறாங்க. எதுக்கு நீங்கள்? உங்களுக்கு இவ்வளோ சம்பளம், நீங்கள் இல்லாமல் வேறு யார் பண்ணாலும் நாங்கள் பார்ப்போம், இங்கே தான் பண்ணுறீங்க அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சத்தியமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. பூர்ணிமா ரவி மாயா கிட்டெல்லாம் பேச அவ்வளோ பயப்படுறீங்க. விசித்ரா மேடத்துக்கிட்டையும் கேள்வி கேட்க அவ்வளோ பயப்படுறீங்க. ஆனால் நீங்கள் விஷ்ணு, தினேஷுக்கிட்டலாம் அவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. நல்லா கேட்குறீங்க, தாராளமாக கேட்குறீங்க. உங்கள் மனசு அப்படியே அவங்கக்கிட்ட கேள்வி கேட்கும்போது மட்டும் பறந்து காணப்படுது, விரிந்து காணப்படுது. ஆனால் இவங்கக்கிட்டெல்லாம் ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுட்டு இழிச்ச வாயா யாராவது பதில் சொல்லுவாங்க, அவங்களாம் எதுவும் பேச மாட்டாங்க, எதிர்த்து பின்னாடி போய் நம்மளை திட்ட மாட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும் நல்லா கேட்குறீங்க. பூர்ணிமா ரவி போய் பின்னாடி திட்டுவாங்க அப்படின்னு பயமாக இருக்கா உங்களுக்கு? மானம் போயிடுன்னு அப்படி அவ்வளோ பயப்படுற நீங்கள் எதுக்கு அவங்கள இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வரீங்க? மாயா ஏதாவது திட்டிடுவாங்கன்னு பயமாக இருக்கா? இல்லை சத்தியம் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா? மாயா இந்த ஷோவில் 100 நாள் உங்களை இருக்க வைப்போம் அப்படின்னு சத்தியம் பண்ணி அழைச்சிட்டு வந்திருக்கீங்களா? அப்படி தானே தெரியுது. ஏதோ மக்கள் அவங்க கேட்குறாங்க, அப்படியே அவங்க உணர்வுகளை அப்படியே நீங்கள் அங்கே வெளிப்படுத்துகிற மாதிரி அப்பப்போ விரல் காட்டுறீங்க. மக்கள் பக்கத்தில் அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. அவ்வளவும் போய் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது மக்கள் நினைக்கிறத அங்கே வெளிப்படுத்துகிறீங்களா? மக்கள் ஏதாவது கேள்வி கேட்டாங்க நாங்கள் கேட்குறீங்களா? அது மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா? செம்ம நடிப்பு. நீங்கள் சினிமாவில் நடித்ததை விட, திரைப்படங்களை நீங்கள் நடித்ததை விட பிக் பாஸில் நீங்கள் சிறப்பாக நடிக்கிறீங்க. உங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது அது சொல்லவே முடியாது, வார்த்தையே இல்லை. வெள்ளிக்கிழமை நிகழ்வு 90வது நாள் காட்சிப்படுத்தினாங்க. யாரையுமே காட்டல. எப்படி ப்ரோமோவில் தம்ப்லைனில் மாயா முகத்தை மட்டுமே வச்சு அப்பப்போ காட்டுவாங்க. அதே மாதிரி மாயா மற்றவங்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி ஒரு மாதிரி நடித்து காட்டுவாங்க. அதை எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க. அவங்க 4 பேர் அவங்களுக்குன்னு சொம்பு தூக்குறதுக்கு அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களாம் மாயா சும்மா அது இது பண்ணாவே ரொம்ப அவங்க அப்படியே சிரிப்பாங்க, ஜால்ரா போடுவாங்க. அவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க, இவங்க ஏதோ நடித்து காட்டுறாங்க. இதான் நடந்தது. இதை மட்டும்தான் காட்டினாங்க. மற்றவங்க யாரும் பேசலை போல். எல்லோரும் பிக் பாஸை விட்டு வெளியே வந்துட்டாங்க போல். அதனால் மாயாவை மட்டும் காட்டினாங்க. அதுக்கப்புறம் இதான் 90வது நாள் வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் 91வது நாள் ஒரு 11:30 மணிக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க பிக் பாஸ். மாயாவுக்காக தான் அந்த தங்க முயல் டாஸ்க்கு, இந்த டிக்கெட் டு ஃபினாலே அப்படிங்கிற டாஸ்க்கெலாம் மாயாவுக்காக தான், மாயாவுக்கு மட்டும்தான் கொண்டு வரப்பட்டது. இதில் என்னவோ தெரியல, விஷ்ணு பூந்து எல்லாருமே சொதப்பிட்டாங்க. பிக் பாஸ் நிறையா சதி பண்ணாங்க. கார்டில் கூட அவங்க ட்ராமா பண்ணாங்க, சூழ்ச்சி பண்ணாங்க. விஜய் வர்மா, நிக்சன் கூட கூட்டு சதி பண்ணி பிக் பாஸ்லாம் சில முயற்சிகள்லாம் பண்ணாங்க. இருந்தாலும் முடியல. விஷ்ணு அதையும் கடந்து ஜெயிச்சிட்டாரு. அது சம்மந்தமான அறிவிப்பு தான் பிக் பாஸ் கிட்டேருந்து வருது. விஷ்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க இன்றைக்கி. விஷ்ணு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் பூர்ணிமா ரவிக்கு தான் பிடிக்காதே
அவங்களுக்கு சொம்பு தூக்கிக்கிட்டு அப்படியே அவருக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தால் பூர்ணிமா ரவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் கொஞ்சம் இப்போ முரண்பட்டு நிற்கிறதுனால அவங்களுக்கு பிடிக்கல. பூர்ணிமா ரவிக்கு மாயாவுக்கெல்லாம் எவ்வளோ பேர் தான் சொம்பு தூக்க முடியும்? என்னங்க, பிக் பாஸும் சொம்பு தூக்குறாரு, கமல் சாரும் சொம்பு தூக்குறாங்க, உள்ளே இருக்கிற நிக்சனு, விஜய் வர்மா, விசித்ரா மேடம், இப்படி எல்லாருமே நிறைய பேர் சொம்பு தூக்குறாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து மனசு அடையலை. விஷ்ணுவும் சொம்பு தூக்கணுமா, அதனால் கோபமாக இருக்கிறாங்க. கை தட்டவே இல்லை. மற்றவங்களாம் கை தட்டாங்க, அப்படியே மெல்ல ஏதோ அரையும் குறையுமா அப்படியே கை தட்டுறாங்க. அப்புறம் கமல் சார் வந்துட்டாங்க. விஷ்ணுவை போயிட்டு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போங்க, உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் உள்ளே அவங்க போகிறாங்க. போனால் அங்கே வந்து டிக்கெட்டு ஃபினாலே டாஸ்கில் அவங்க ஜெயிச்சதுனால அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கிது. அதை எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அவங்களுக்கு. பாராட்டுறதுக்கப்புறம் மேற்பார்வை செஞ்ச அர்ச்சனா, விஜய் வர்மா அவங்களையும் பாராட்டுறாங்க. நல்லா சிறப்பாக மேற்பார்வை பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பூர்ணிமா துப்புனதை பற்றி கேட்குறாங்க. துப்புனதை பற்றி ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க. 1000 வார்த்தை கேள்விகள் அப்படிங்கிறது மற்றவங்ககிட்ட தான் இருந்தது. பூர்ணிமா ரவிக்கிட்ட வந்து ஒன்றுமே கேட்கல, பயந்துட்டாங்க. ஏன்னா பூர்ணிமா ரவி பின்னாடி போயிட்டு அவனை இவனன்னு ஏதாவது வார்த்தையை விட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க ஏதோ டிஆர்பிக்காக எடிட் பண்ணாமல் அப்படியே போட்டுடுறாங்க. அது வந்து கமல் சாரே உள்ளே சொல்லணும் பிக் பாஸ் டீம்கிட்ட, என்ன திட்டினா வெளியே காட்டாதீங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி. அது குறிப்பாக பூர்ணிமா ரவி தான் கமல் சாரை கழுவி ஊற்றுறது. அதெல்லாம் ஏயா நீங்கள் வந்து இப்படி போடுறீங்க அப்படின்னா அவங்க டிஆர்பி வேணும் ஏதாவது போடுவாங்க தான். அந்த பையன் அவருக்கு, அவர் என்ன பண்ண முடியும்? அதனால் அம்மா நீங்கள் துப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி மன்னிப்பு கமல் சாரே கேட்டிருந்துருக்கலாம். கேட்ட கேள்விகள் அப்படிங்கிறது அதிகமாக தினேஷ்கிட்ட தான் இருந்தது. ரொம்ப அவர் தான் பேசினார், அவர்கிட்ட தான் கேள்விகள் கேட்கப்பட்டது. என்னமோ அவர் துப்புன மாதிரி. அடிக்கடி இதை ஒன்று சொல்லிவிடுவானுங்க, எந்த சீசன்லேயுமே இல்லாத மாதிரின்னு. அது சத்தியம்தான், அது நிஜங்க. எந்த சீசன்லேயுமே கமல் சாரை இந்த மாதிரி பூர்ணிமா ரவி மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது, பிக் பாஸையும் திட்டிருக்க முடியாது. அதை அவங்களே ரசித்து எடிட்டிங்லாம் கொண்டு வந்து நமக்கு காட்சிப்படுத்துவாங்க. அவங்களுடைய பெரிய மனசு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பரவாயில்ல. பூர்ணிமா ரவிக்கிட்ட கேட்குறாரு கமல் சார், துப்புனீங்க சரி, இந்த மாதிரி காரி துப்புற அளவுக்கு உங்களுக்கு கோபம் வந்தது இல்லைங்களா, அந்த கோபம் ஏன் வந்தது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப முக்கியம் இப்போ நாட்டுக்கு. கோபம் ஏன் வந்தது உங்களுக்கு தெரியாதா? இதுதான் டைம் பாஸ்னு சொன்னேன். இதை விட ஒரு டைம் பாஸ் உங்களுக்கு நான் சொல்ல முடியுமா? துப்பாதீங்க, அது போட்டியில் அவங்களால ஜெயிக்க முடியல, அதனால் வந்து அவங்க முகத்திலேயே துப்பிக்கிற மாதிரி அவங்க துப்பிக்கிட்டாங்க. அவங்கள தான் அவங்க துப்பிக்கிட்டாங்க. அது வந்து ஒரு பெரிய மனசு. பிக் பாஸ்க்கு எப்படி திட்டுறதெல்லாம் எடிட் பண்ணி அவங்கள திட்டுறதே அவங்க காட்டிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களே துப்பிக்கிட்டாங்க. இயலாமை காரணம். துப்புதல் அப்படிங்கிறதே இயலாமை தான். அது அவங்களுடைய இயலாமை. அதுக்கு ஒரு கோபமாக, அந்த கோபத்துக்கு இவங்களுக்கு கமல் சாருக்கு ஒரு பெரிய விளக்கம் வேணுமா? அந்த விளக்கம் வேணால் நீங்கள் தனிப்பட்டு நீங்கள் போய் உள்ளே போய் வீட்டில் உட்காந்து கேளுங்க. பூர்ணிமா ரவி கையை பிடிச்சி, என்னம்மா செல்லம் உனக்கு கோபம் அப்படின்னு. உலகத்துக்கே தெரியும் அவங்க ஏன் துப்புனாங்க, அவங்க கோபம் என்ன அப்படின்னு. இதில் இவர் நலம் விசாரிக்கிறாரு. பூர்ணிமா ரவி அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு ஏன் கோபம் வந்துடுச்சு, கோபம் வந்ததுனால துப்பிட்டாங்களாம். என்ன கோபம் அப்படின்னா அவங்கெல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்களாம். இந்த வாரம் முழுக்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னா இது மட்டும்தான். மந்திர மாதிரி திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களுடைய ஆசை தம்பி நிக்சனும் தான். அக்கா தம்பி உறவுக்கு அடையாளம் யாருன்னா, உதாரணமாக அந்த உலகத்தில் அவங்கள காட்டலாம். கல்வெட்டில் கூட அதை வந்து பொறிச்சு எழுதி அது பக்கத்தில் இவங்களுடைய சிலையை வந்து வடித்து வைக்கலாம். அந்தளவுக்கு ஒரு உதாரணமாக அவங்க இருக்கிறாங்க இந்த சமூகத்துக்கு. நல்ல உதாரணம். அவங்க 2 பேரும் இந்த வாரம் முழுக்க இதை தான் சொன்னாங்க. இப்போ கடைசி வரைக்கும் தான் சொன்னாங்க. அவங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நம்மெல்லாம் குரூப்பாக விளையாடுறதா நினச்சிக்கிட்டு அவங்க குரூப்பாக சேர்ந்து ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, அவங்களாம் குரூப்பாக விளையாடலையாம், இண்டிவிஜுவலாக விளையாடுறாங்களாம். சத்தியமாக இதை விட ஒரு பொய், இவ்வளோ சீசன்லேயும் இதை விட ஒரு பொய்யே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு இது வந்து ஒரு சிறப்பான பொய்யாக தான் இருந்தது. சார் உடனே பேசுகிறாங்க, அவர் தான் டைம் பாஸ் பண்ணணுமே, அம்மா நீங்கள் தானே குரூப்பாக விளையாடுறீங்க, நீங்கள் தானே சேர்ந்து விளையாடுறீங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடும். அதை சொல்ல மாட்டார். என்னப்பா, இந்த பக்கம் என்ன சொல்கிறீங்க, எழுந்து நீ பேசு. தினேஷ் என்ன சொல்கிறீங்க? தினேஷ் தான் ஒரு மாதிரி பார்க்குறாரு. விஷ்ணு அண்ணா ரொம்ப அமைதியாக இருக்கிறீங்க, நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள், என்ன சேர்ந்து விளையாடுறீங்களா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. திரும்ப அங்கெல்லாம் போக மாட்டாங்க. கொஞ்சம் ஆர்வமாக இருந்தால் இந்த பக்கமே அதிகமாக கேள்வி கேட்டுப்பாங்க. அதுதான் நடந்தது. கமல் சார் வந்து அந்த கோபம் அர்ச்சனாவுக்கும் இருந்தது. பூர்ணிமா இப்போ காரி துப்புனது வந்து நியாயம்தான். அவங்க ரொம்ப கோவப்பட்டாங்க, நீங்களாம் சேர்ந்து விளையாடுறதா. அதனால் இப்போ அந்த கோபம் அர்ச்சனாவுக்கும் இருந்தது. அர்ச்சனா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அவங்க அன்றைக்கி வந்து இந்த டாஸ்கில், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் தினேஷ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க இல்லைங்களா,
அந்த அப்போ வந்து அர்ச்சனா வந்து அவங்கக்கிட்ட பேசுனாங்க தினேஷ்கிட்ட, அந்த மாதிரி இங்கேருந்து சொல்லிக் கொடுக்காதீங்க, குரூப் மாதிரி தெரியுது, அதெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசுனாங்க இல்லைங்களா? அதை இவங்களுக்கு தேவை அப்படின்னா அதை உதாரணமாக எடுத்துப்பாங்க. அப்போது அவங்களாம் குரூப்பாக விளையாடுறாங்க ஆரம்பத்திலேருந்து. அதெல்லாம் கேள்வி கேட்கல கமல் சார். இங்கே வந்து இவங்க விளையாடுறாங்களா நல்லா, மாயா வந்து ஜெயிக்க முடியல. அந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கே மாயாவுக்காக கொண்டு வந்தது. நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான். அதனால் ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க விஷ்ணு, தினேஷ் மேலெல்லாம். அதனால் இப்போது இவங்க தான் குரூப்பாக விளையாடுறாங்க அப்படிங்கிறத இவங்க வந்து இப்போ அர்ச்சனா சாட்சி அப்படி கொண்டு வராரு கமல் சார். பாருங்கள், இதான் நடக்குது. அப்படியே கொண்டு வராரு. கொண்டு வந்து அப்புறம் தினேஷை கேட்குறாரு, என்ன குரூப்பாக தானே இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், குரூப்பாக தான் இருக்கிறேன், இப்போ என்ன அப்படின்னு அவரும் சொல்லலாம். பூர்ணிமா ரவி மாதிரி 2 வார்த்தை கேட்டார்னா அப்புறம் அவர்கிட்டையும் பேச மாட்டாங்க. பூர்ணிமா ரவி பின்னாடி போய் திட்டுறாங்க இல்லைங்களா, இவர் 2 திட்டினார்னா கம்முன்னு இருந்துப்பார் கமல் சார். அவர் கேட்க மாட்டார், இளிச்சவாயம் அப்படின்னா அவர்கிட்டயே கேட்குறது. ஆமாம், நான் குரூப்பாக தான் இருக்கிறேன், அவங்களும் குரூப்பாக விளையாடுறாங்க, இப்போ என்ன அப்படின்னா சொன்னால் முடிஞ்சு போச்சு, இதுக்கு இவ்வளோ தயக்கம். அதுக்கு தினேஷ் பதில் சொல்கிறாங்க, நான் உற்சாகம் தான் படுத்தினேன், என்கரேஜ் பண்ணேன், இதில் என்ன இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து உற்சாகம் என்கரேஜுங்கிறது வேறையாம், அப்புறம் ஐடியா, அது வந்து ஐடியா கொடுக்குறதான். இதுக்கு வேறு அதுக்கு வேறு பெரிய அங்கே விளக்கத்தை அவர் கமல் சார் கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் கமல் சார்? அவங்க வந்து தினேஷ், விஷ்ணு, மாயா வராமல் அவங்க வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த கோபம் தானே உங்களுக்கு? அது வந்து நல்லாவே உங்கள் முகத்தில் தெரியுது. அதுதான் எங்களுக்கே தெரியுமே. ஏன் அந்த மாதிரி மாயாவுக்காக கேம்னா நீங்கள் மாயாவே ஆட விட்டு நீங்களே பார்க்க வேண்டியது தான். இதுக்கு வந்து ஒரு ஷோ, இதுக்கு வந்து வெளியே போகிறதுக்கு வாரம் ஒரு 6 7 பேர் இருப்பாங்களா, 7 பேர் 8 பேர் ஒரு அடிமைகள், யாராவது இளிச்சவாயனா அழைச்சிட்டு வர்றது. அவங்கள வாரம் அவங்கள அனுப்புறதுக்குன்னே அதை செலக்ட் பண்ணி அழைச்சிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் கொண்டுட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள்கிட்ட சத்தியெல்லாம் பண்ணி அழைச்சிட்டு வந்துடுறீங்க. இப்போ வின்னர் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது மாயாவை கூட இருக்கலாம். ஏன்னா மாயாவுக்காக இவ்வளோ தூரம் சொம்பு தூக்குற நீங்கள் அவங்கள தான் வின் பண்ண வைப்பீங்க, அது நல்லாவே தெரியுது. இந்த வாரமும் உங்களுடைய வண்டவாளம் எல்லாத்தையுமே இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரை அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத வச்சு உங்கள் வண்டவாளம் இன்னும் தண்டவாளம் ஏறிடும். எல்லாருக்குமே தெரிய போகுது உங்கள் சுயரூபம் எல்லாமே. அதனால் இங்கே என்ன தினேஷை லாக் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து தினேஷை லாக் பண்ணுறீங்க, குரூப்பாக விளையாடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அது எங்களுக்கு தெரியும், அவங்க குரூப்பாக தான் விளையாடுறாங்க, மாயா குரூப்புக்கு எதிராக விளையாடுறாங்க. அதுதான் இங்கே முக்கியம். நாங்கள் அதுதான் பார்க்குறோம். அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மாயாவுக்கு எதிராக விளையாடுறதுனால எங்களுக்கு பிடிச்சிருக்கு. மாயாவுக்கு எதிராக விளையாடுறதுனால உங்களுக்கு கோபம் வருது. அதனால் நீங்கள் எங்களுக்கு விளக்கம் காட்டி தினேஷ் குரூப்பை வந்து லாக் பண்ணி எங்களுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அதனால் ஆகிற வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு பார்க்கும்போது. சரிங்களா? கமல் சார் வந்து எச்சு துப்புனியான்னு கேட்க ஆரம்பித்து அவங்கக்கிட்ட ஒன்றுமே பேசலை. எல்லா கேள்வியுமே தினேஷ் தான் எல்லாத்துக்குமே காரணம். விசித்ரா மேடம் எப்படி தினேஷ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இப்போ கமல் சாரும் தினேஷ்கிட்ட தான் அதிகமாக கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்டது ஆரம்பித்தது அங்கே, அப்புறம் அதிகமாக கேள்வி கேட்டதெல்லாம் இங்கே. இதை விட என்ன வேணும்? அப்புறம் இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தினேஷ் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க தினேஷ்கிட்ட மட்டும். அவங்க சொல்கிறாங்க, விசித்ரா மேடம் வந்து என்னுடைய முயலை எடுக்கிறதா அவங்களுக்கு ஹாப்பி, அதுதான் அவங்களுடைய கேமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுவே வேறு யாரையாவது கேட்டிருந்தா, என்ன எழுந்துருங்க, என்ன நீங்கள் அதுதான் உங்கள் கேமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. விசித்ரா மேடத்துக்கிட்ட கேட்கவே இல்லை. என்ன மேடம், விசித்ரா மேடம் அதுதான் உங்கள் டாஸ்க்காக, ஏன் அப்படி நினச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் ஒன்றும் கேட்கல. பெருசாக பயப்படுறாரு பூர்ணிமா ரவிக்கிட்ட, விசித்ரா மேடத்துக்கிட்டலாம் பேசுகிறதுக்கு. எப்படி விசித்ரா மேடத்துக்கிட்ட ரவீனா பேச பயப்படுவாங்களோ அந்த மாதிரி பயப்படுறாரு. அந்த மாதிரி பயப்படுற நீங்கள் கேள்வி கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் அதை நான் உங்ககிட்ட சத்தியமாக நம்மளுக்கு எதிர்பார்க்க போகிறது கிடையாது. அப்போ வந்து இவ்வளோ கேள்வி நீங்கள் தினேஷ்கிட்ட கேட்கும்போது ஏன் அவருடைய இதை மட்டும் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கேட்கலாம்ல. தினேஷுடைய முயல் எடுக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் அவ்வளோ பயம் எதுக்கு? அப்போ நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் யார் உங்களுக்கு இளிச்சவாயனோ, இப்போ 7 பேர் 8 பேர் நீங்கள் அழைச்சிட்டு வந்தீங்களே வெளியே அனுப்ப வாரம் இளிச்சவாயன்களை, இன்னொரு 7 இளிச்சவாயன்களை அழைச்சிட்டு வந்தீங்கன்னா அவங்ககிட்ட நல்லா கேள்வி கேட்கலாம்ல. நீங்கள் கேள்வி கேட்குற அளவுக்காக உள்ள அந்த போட்டியாளர்களை தேர்வு செஞ்சு அழைச்சிட்டு வந்து கேள்வி கேட்டால் என்ன? உங்களுக்கு மாயா வின் பண்ணணும், மாயாவுக்கு சொம்பு தூக்கணும், அதுதான். அதை நாங்கள் வந்து பார்க்கணும், ரசிக்கணும்னு நீங்கள் வந்து எங்களை கட்டாயப்படுத்துகிறீங்க. நாங்கள் வந்து ரசிக்க மாட்டோம். அதனால் நீங்கள் வந்து நல்லா ரசிங்க. நாங்கள் வந்து டெய்லியும் உங்களை திட்டுறோம், அதுதான் எங்களால் பண்ண முடியும். ரசிக்கலாம் நாங்கள் முடியாது. நாங்கள் ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுப்பு துறப்பு அப்படிங்கிற இடத்துல மாயாவுக்காக எங்களுடைய பொறுப்பை நாங்கள் வந்து திறந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் ரசிக்கிறோம். நீங்கள் வந்து உண்மையை வந்து நேர்மையாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். மாயாவுக்காக தான் அந்த கேம் அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்குங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம், நாங்கள் ரசிக்கிறோம். அது நீங்கள் சொல்லாமல் சும்மா அப்படியே ரியலாக போகிற மாதிரி அப்படியே நடித்து காட்டினீங்கன்னா அதை நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டோம். நிக்சனு அல்லக்கை
பூர்ணிமா ரவியுடைய ஆசை தம்பி. அவர் எப்போ பார்த்தாலும் தகுதியானவங்க, தகுதியற்ற நபர் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாராம் இவ்வளோ நாள் பார்த்த வரைக்கும். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் மிகப்பெரிய ஒரு தகுதியற்ற ஒரு நபர் அந்த வீட்டில். அது வந்து உலகம் புரிஞ்சுக்கிச்சு. அதுக்கு ஒரு நாள் அவர் வெளியே வரும்போது அந்த உண்மையை புரிஞ்சுப்பார். அவர் கேட்குறாங்க, திரும்ப திரும்ப தினேஷுக்கிட்ட தான் திரும்ப திரும்ப பேசுகிற நீ, திரும்ப திரும்ப பேசுகிற நீ அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியில் வர மாதிரி தினேஷுக்கிட்டேயே விசித்ரா மேடம் வந்து ஜெயிக்கக்கூடாது, அப்புறம் யார் ஜெயிக்க விளையாண்டீங்க அப்படிங்கிறத. அதாவது அவர் வந்து கொண்டு வராரு, திணிக்கிறாரு நம்ம மேலே. அவர் வந்து குரூப்பாக கேங்காக விளையாடுறாராம். அவருக்கு பாருங்கள் கோவத்தை, அவ்வளோ கோவங்க. நான் இவ்வளோ நாள் சொன்னது அதான், மாயாவுக்காக தான் அந்த டாஸ்க்கு, அதை வந்து முறியடிச்சிட்டாங்க. மணிச்சந்திரா, ரவீனா கூட 2 இடத்துல சொதப்புனாங்க. மணிச்சந்திரா, விஷ்ணு, தினேஷ் இவங்க 3 பேரும் ரொம்ப இருந்தாங்க. 2 இடத்துல ரவீனா சொதப்புனாங்க. பொறுக்கவே முடியல. திரும்ப திரும்ப அவரை வந்து அந்த குரூப்பாக விளையாடுற மாதிரி இவர் நமக்கு காட்டுறாராம். இவர் என்னத்தை இவர் காட்டுறாரு, இவர் நமக்கு தெரியாதா? அப்புறம் மணிச்சந்திராட்ட கேட்குறாரு, அந்த கல்லை ஒளிய வச்சிங்களே அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சிரிக்கிறாரு. வேற என்ன பண்ண முடியும், யாரும் பார்க்கல அப்படின்னா போய் மணிச்சந்திராவை அடிச்சிருப்பார். அந்தளவுக்கு அவருக்கு கோபம் கமல் சாருக்கு. என்ன நீ பண்ணிட்ட, மாயா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் முயற்சி பண்ணால் கல் எடுத்து ஒளிய வைக்கிறதும், மாயாவை அவுட் பண்ண வச்சது அவர் தானே. கல் அவர் எடுத்து ஒளிய வச்சு அவங்கள ஒரு மாதிரி பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ஒடியாந்து அந்த பலகையில் வந்து ஏறி நிற்க முடியல, குழப்பமாயிட்டாங்க. செம்மையாக விளையாண்டாங்க. சரியாந்திர கோவத்தில் இருக்காங்க கமல் சார். மணிச்சந்திராட்ட கேட்குறாங்க, கல் எடுத்து ஒளிய வச்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங். நிக்சனுக்கும் பூர்ணிமா ரவிக்கும் இப்போ ஃபீலிங் வரலையா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் கமல் சார் வந்து கேட்டு பார்த்தாரு. ஏதோ டீமாக விளையாண்டா, ஆமாம் சார் தப்பு பண்ணிட்டோம் மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சாரி எதை கேட்பாங்க. தினேஷ், விஷ்ணு இவங்கெல்லாம் கேட்பாங்கிற மாதிரி நிறையா முயற்சி பண்ணார். ஒன்றுமே முடியல, அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் சரி நீங்களாம் உட்காருங்க, அர்ச்சனா அவங்க வந்து நமக்காக பேசுவாங்க ஏதாவது. அர்ச்சனா, விஜயவர்மா எழுந்துருங்க, நீங்கள் சொல்லுங்கள் இப்போ யார் இதில் குரூப்பாக விளையாண்டாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் விஜயவர்மா அவர் பெரிய சொம்பு தூக்கி மாயாவுக்கு வந்து சொம்பு தூக்குறதுக்காக ஒரு தவம் இருந்து வந்த மாதிரி தான் தெரியுது பிக் பாஸ் வீட்டில். என்ன சொல்கிறாங்க, அந்த பக்கமும் அவங்க விளையாண்டாங்க சார், இந்த பக்கமும் விளையாண்டாங்க. விசித்ரா மேடெல்லாம் நிக்சனுக்காக விளையாண்ட மாதிரி தான் இருந்தது. நிக்சனுடைய கல்லை வந்து 2 கல்லாக அவ்வளோ மெதுவாக எடுத்து போடுறாங்க, என்ன பண்ணுறது சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் சொம்பு தூக்கி விஜயவர்மா அவர் ஏதாவது தேவையில்லாமல் பேசுவார். மணிச்சந்திரா விளையாண்டுருந்தா டிக்கெட்டு வாங்கியிருப்பாராம். அவர் வந்து பேசுகிறாரு, அவர் வந்து மணிச்சந்திரா விளையாண்டா டிக்கெட்டு வாங்கியிருப்பார். இவர் மாயா விளையாண்டுருந்தாங்க டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. பூர்ணிமா விளையாண்டுருந்தாலும் தான் டிக்கெட் வாங்கியிருப்பாங்க. எல்லோரும் தான் விளையாடுறாங்க, எல்லோரும் டிக்கெட் வாங்க முடியுமா? அவர் ஒரு புது விளக்கம் ஒன்று கொடுக்குறாரு, உலகத்திலே இல்லாத ஒரு விளக்கத்தை. அப்புறம் விஷ்ணுக்கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா விசித்ரா மேடத்தை கோட்டையை ஏங்க நீங்கள் தொடவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவர் சொல்லிட்டாரு, அவங்க கோட்டையை நம்ம தொட வேணாம், அதுவே தானாக இடிஞ்சு விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி கிண்டலாக கொஞ்சம் அவர் பேசிட்டார். எல்லா கேள்வியும் பாருங்கள், தொடர்ந்து விஷ்ணு இவங்கக்கிட்ட தான் அதிகமாக கேள்வி. சும்மா இடையில அப்பப்போ சாட்சிக்கும் 2 வார்த்தை ஏதாவது அவங்கள பற்றி, அதுவும் அவங்கள பற்றி தினேஷ் விஷ்ணுவை பற்றி ஏதாவது குறை சொல்லுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆளை தேர்வு செஞ்சு அவங்கள எழுந்திருந்து 2 வார்த்தையை பேச சொல்கிறாங்க. அவ்வளோதான், அவங்க உட்காந்து சொல்லிவிட்டு உட்காந்துருவாங்க. மற்றபடி பேசுனது எல்லாமே கேட்டது எல்லாமே அவங்கக்கிட்ட தான். அப்புறம் ஒரு பிரேக்கு, கமல் சாருக்கு வந்து வெளியே போயிட்டாங்க. இவ்வளோ நேரம் வந்து டைம் பாஸ் பண்ணிட்டாங்க. இதுவே ஒரு பிரேக்கு தான், பெரிய பிரேக்கு. அதில் ஒரு பிரேக்கு, அதில் வந்து விசித்ரா மேடம் வந்து கம்முன்னு இல்லை. அவங்க வந்து தொட்டா சினிங்கி அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா இவங்க எல்லாரையுமே திட்டுவாங்க, கலாய்ப்பாங்க, பர்சனலாக என்னென்னமோ பேசுவாங்க. அதெல்லாம் கமல் சார் கேட்கவே இல்லையே. அவர்லாம் அந்த இடத்துல வந்து இந்த குரங்கு பொம்மை 3 இருக்கும் பாருங்கள், கண்ணை முடிக்கும், காதை முடிக்கும், வாயை முடிக்கும், அந்தமாரி ஆகிடுவார். அது எந்தெந்த இடத்துல கண்ணை திறக்கணுமோ கண்ணை திறந்துப்பாங்க போல், யாருக்கெல்லாம் காதை திறக்கணுமோ காதை திறந்துப்பாங்க, எப்போ வாயை திறக்கணுமோ அப்போ திறந்துப்பாங்க போல், மற்ற நேரத்தில் மூடிக்கணும். அது வந்து நல்லா அவர் ஃபாலோ பண்ணுறாரு, இந்த 3 குரங்கு பொம்மை மாதிரி. அதனால் விசித்ரா மேடம் இந்த மாதிரி கேவலமாக பர்சனலாக பேசுனாங்க இல்லைங்களா, ஒரு வார்த்தை நீங்கள் பேசாதீங்க, அவர்கிட்ட நீங்கள் ஓப்பனாக சொல்லக்கூட வேணாம். தினேஷ்கிட்ட உங்களை இந்த மாதிரி பேசிட்டாங்க, அதை அப்படியே ரியலாக பேசாதீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியும். நீங்கள் ஒன்று பேசுனீங்க, அந்த மாதிரி பேசாதீங்க, பர்சனலாக கேம் சம்மந்தமாக பேசுங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் என்ன அவங்க அப்படியே அவங்கள திட்டிடுவாங்க. அவ்வளோ பயப்படுறீங்க விசித்ரா மேடத்துக்கு, பூர்ணிமா ரவிக்கும், ஏன் இவ்வளோ பயம் உங்களுக்கு? அதெல்லாம் கேட்கல. இந்த மாதிரி சொன்னதும் அது இதுன்னு ரொம்ப பேசுகிறாங்க. அன்றைக்கி எப்படி தேவையில்லாமல் தினேஷ்கிட்ட பேசுனாங்களோ அந்த மாதிரி தான் தேவையில்லாத பேச்சு. அவங்க வந்து ஒரு மகாராணி நினப்பு பிக் பாஸ் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் அவங்க ராணியாக இருக்கலாம், அது அவங்க பர்சனல், அதை நான் பேச வேண்டாம். அந்த வீட்டில் சக போட்டியாளர் தான். இங்கே வயசு, நான் பெரியவங்க, மரியாதை கொடுன்னு ஒரே அக்கப்போர் பண்ணாங்க. அது அவங்க பண்ண அக்கப்போர்லாம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அங்கே விசித்ரா மேடம் சொல்லனா அவ்வளோதான், அவங்க விட்டு எரிச்சிடுவாங்க போல்.
அந்த மாதிரி அவங்கள வந்து ஏதாவது சொல்லிட்டா அவங்கள்ட்ட ரொம்ப பாயிறாங்க. அவங்க எழுந்து யாராவது பேசும்போது அவங்க முகபாவனைய பார்க்கணுமே, இப்படி திரும்புறதும், இப்படி மினுக்குறதும். ஐய்யய்யோ! சாமி கண்ணால பார்க்க முடியல. அவ்ளோ பொறுக்க முடியல. எதுக்கு இவ்ளோ பண்றீங்க நீங்க? சாதாரணமா இருங்களேன். உங்களால இருக்க முடியாதா? நீங்க மத்தவங்கள என்ன வேணாலும் சொல்லலாம் ஆரம்பத்திலேருந்து. ஆனா உங்கள யாராவது ஏதாவது சொல்லிட்டா, அப்படி அட்டாக் பண்றீங்களே! அப்பா! இதெல்லாம் கமல் சார் கேட்க மாட்டாரு. நல்லா மாவாட்டுவாரு வந்து அங்க. இட்லி மாவு குடுத்தீங்கன்னா நல்லா ஆட்டி குடுப்பாரு. கிரிக்கெட் ஃபினாலேல ஜெயிச்சு, நீங்க எப்படி ஜெயிச்சேன்னு எனக்கு தெரியும். வந்து தலக்காணம் ஏறிக்கிச்சா, திமிரு ஏறிக்கிச்சா, அது வாங்குனதும் என்னென்ன பேசுறாங்க தெரியுங்களா? வேற யாரா இருந்தாலும் சண்டைக்கு போயிருப்பாங்க. விஷ்ணு வந்து சண்டைக்கே போகல. அவர் சந்தோஷமா இருக்கிறத வந்து கெடுக்க முயற்சி பண்ணாங்க. வலைய விரிச்சாங்க. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க சந்தோஷமா இருக்கணும். அவங்க வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து வின்னர் ஆயிருக்காங்க. உள்ள போயிருக்காங்க முதல் ஆளா. அது வந்து அவங்க வந்து கொண்டாடணும். அத வந்து கெடுக்குறாங்க. அது வந்து அவர் கண்டுக்கல. அது வந்து நம்ம பாராட்டணும். நிஜமாவே அது சரியா வந்து அத வந்து பண்ணாரு அங்க. டென்ஷன் ஆகாம உள்ள போயிட்டு கேமரா முன்னாடி பார்த்து எல்லார்கிட்டயும் பேசுனாங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணாங்க. எல்லாமே பிரேக்ல தான் நடந்துகிட்டு இருக்கு. அல்லக்கை நிக்சனு கொந்தளிக்கிறாரு. அவரு ஆ ஊனா மாயாலாம் இங்க எதுவுமே பேசல. அவங்களுக்கு தெரியுது. ஆனா இந்த அல்லக்கை வந்து நிக்சனு, பூர்ணிமா ரவி ஓவர் பேச்சு பொறுக்க முடியல. இவ்வளோ நேரம் விசித்ரா மேடம் ஆ ஊன்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க பூர்ணிமா ரவி நிக்சன் ரொம்ப கொந்தளிக்கிறாரு. அவங்களுக்கு ஒன்றுனா துடிதுடிச்சு போயிடுறாரு. பூர்ணிமா ரவிக்கும் நிக்சனுக்கும் என்ன குறை? தினேஷ்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க. மாயாவுக்கு தினேஷ் வந்து குடுத்துட்டாரு. அவரால விளையாட முடியாது. அந்த இடத்துல மாயாவை ஜெயிக்க வச்சாரு. 2வது இடத்துக்கு வர வச்சாரு. 3வது இடத்துல தானே அவங்க பூர்ணிமா ரவி வந்திருந்தாங்க. அதுதான். பூர்ணிமா ரவிக்கு குடுக்கல அப்படிங்கிறது பூர்ணிமா ரவிக்கு கோவம். அவங்க கேட்டா கூட நியாயம். ஆனா பூர்ணிமா ரவியுடைய ஆசை தம்பிக்கு பூர்ணிமா ரவிக்கு குடுக்கல, மாயாவுக்கு குடுத்துட்டாங்க தினேஷ் அப்படிங்கிற கோவம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால ஏதாவது தேவையில்லாம அங்க லூசு மாரி உளறிக்கிட்டு இருந்தாரு. பிரேக்லாம் முடிஞ்சு ஏற்கனவே பிரேக்கு தான். அதில் ஒரு பிரேக் இவருக்கு அடிக்கடி கமல் சாருக்கு. அப்புறம் பிரேக்லாம் முடிஞ்சு அப்புறம் வராரு விசித்ரா மேடம். ஒரே கூத்து நடக்குது சார். நடுவில் நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். கூத்து பார்த்தா செம்ம எரிச்சலாச்சுங்க எனக்கு சத்தியமாக. கூத்து பண்ணுறது இவங்க. கூத்து நடக்க தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்களாம். அதை வந்து மற்றவங்க சொல்லணும். விசித்ரா மேடம் நடிப்பு இருக்குது பாருங்கள். எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிறது கமல் சாருக்கு. அவர் வந்து நான் சொம்பு தூக்கியாச்சு இதுக்கப்புறம் இறக்க முடியாது அப்படிங்கிற பிடிவாதமாக இருந்தால் யார் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் என்ன கூத்து நடக்குது? கூத்தை நீங்கள் தானே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்கலாம். அவர் அதெல்லாம் கேட்கல. என்ன கூத்து? யார்? தினேஷ் தானே கூத்து பண்ணுறது. எழுந்துரு தினேஷ், பதில் சொல்லு. விஷ்ணு நீ கூத்து பண்ணியா? அப்படிங்கிறதான் அவருடைய இதே. வேறு ஒன்றுமே இல்லை. பாயிண்ட்டே அதுதான். அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு நமக்கு. அப்புறம் அர்ச்சனா சொல்கிறாங்க, சார் ஒன்றும் இல்லை சார், நானும் விஜய் தான் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க கொஞ்சம் விஜயிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் அர்ச்சனா நல்லாயிருக்கும். விஜய் அவங்க கூட சேர்த்துக்காதீங்க. அவர் ஒரு சிறந்த தொம்பு தூக்கி. அவர் மாயா விஜய் அப்படின்னு தான் இருக்கணும். நீங்கள் எதுக்கு விஜயை சேர்த்துக்கிறீங்க? அது உங்கள் ஆபத்தில் தான் போய் முடியும். அது வந்து எப்போயாவது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் தினேஷ் நினச்சிருப்பார் போல், எந்த கேள்வியாக இருந்தாலும் நம்மள தான் கேட்பாங்க. கமல் சார் வந்து வேறு வழியில் நம்மளே எழுந்து தானாக வந்து பதில் சொல்லிடலாம் இதுக்கு. என்ன தினேஷ் அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி அவரே எழுந்துட்டார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு, உண்மை தெரிஞ்சிருச்சு. பரவாயில்ல, இவ்வளோ நேரம் போய்கிட்டு இருக்கு, அவருக்கு தெரியாதா? சார் ஒன்றும் இல்லை சார், இப்போ தான் அந்த பூர்ணிமா ரவிக்கு வந்து கோவம். மாயாவுக்கு நான் வந்து வின் பண்ண வச்சுட்டேன் மாயாவை கொஞ்சம். அதில் வந்து அவங்களுக்கு வருத்தம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்படிங்களா? சரி ரைட்டு. அப்புறம் வந்து அர்ச்சனா என்ன அப்புறம் உங்களுக்கு குறை? இந்த கார்டில் ஏதாவது பிரச்சனை நீங்கள் வந்து குறை சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அர்ச்சனா ஆமாம் சார், அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சந்தேகம் இது? இதெல்லாம் தேவையாது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது 1 2 சொல்லிடுறீங்க. அதை வந்து நம்ம ஆளுங்க எடிட்டிங்கில் வந்து அப்படியே கட் பண்ணாமல் அப்படியே வரைய போட்டுறீங்க. அது இல்லாமல் லைவில் வந்துடுது, வைரல் ஆகிடுது. ஏதாவது எடுத்து மக்களும் போட்டுறாங்க. சமாளிக்க முடியல. இந்த கேமே இந்த டாஸ்க்குங்கிறது மாயாவுக்காக, இதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற கோபம் கமல் சாருக்கு இருந்தது. அவங்களுக்கு வந்து சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா சொன்னாங்க முதல் தடவை. அப்புறம் இதையும் பேசி அவங்க மனசை மாற்றி இப்போ வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாட்ட திரும்பி கேட்குறாங்க. முதல் தடவை அவங்க ஒத்துக்கலை, எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக தான் இருந்தாங்க. அவங்கள ஒரு வழியாக குழப்பி ஒத்துக்கிறீங்களா, இப்போ உங்களுக்கு சந்தேகம் கிளியர் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஐயோ ஆச்சு சார், இதுக்கப்புறம் ஆகலைன்னா அவர் விடமாட்டாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் மண்டையாட்டினாங்க. அப்பாடா, இப்போ தான் நமக்கு திருப்தி. எப்படிலாம் சமாளிக்க வேண்டியது இருக்குது வாங்குகிற சம்பளத்துக்கு. பாருங்கள், கமல் சார் வந்து பாவம். இதில் வந்து அர்ச்சனா வந்து ஒரே ஒரு விஷயம் திரும்ப விசித்ரா மேடத்தை சொல்லிட்டாங்க. அவங்க தான் இதில் வந்து ஏதோ மார்க் பண்ண மாதிரி இருக்குது அந்த கார்டில். அது நெயில் பாலிஷ்லாம் யாரும் போடலை, ஏதோ விசித்ரா மேடம் மட்டும் தான் ரெட் கலரில் போட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ உங்கள் சந்தேகத்தை சொல்லிட்டாங்க உணர்ச்சிவசப்பட்டு. எப்படி இவங்க விஷ்ணு அவர்களை சொல்லி பிரேக்கில் வந்து வச்சு செஞ்சாங்களோ விஷ்ணுவை விசித்ரா மேடம், அதே மாதிரி அடுத்த பிரேக்கில் அர்ச்சனா தான் அப்படிங்கிறத நமக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு.
ரியாலிட்டி ஷோ ஒரு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை, தன்மை இல்லை, வயசு அதிகமாயிடுச்சு அப்படின்னு அதையே சொல்லிக்கிட்டு அந்த வயசுக்கேற்ற பக்குவம் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு அப்படியே நீங்கள் கம்பீரமாக இருக்கணும்னா அது இந்தமாரி கேம்லாம் வந்து இது கேம் ஷோ இது என்ன அப்படிங்கிறத முதல்ல பிக் பாஸ் வந்து புரிய வச்சு அதுக்கப்புறம் போட்டியாளர்களை வந்து உள்ளே அனுப்புனாங்கன்னா அது சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து புரிய வச்சு அனுப்பணும். இது வந்து டாஸ்க்கு, அங்கே வந்து கேம் ஷோ. இது வரைக்கும் இத்தனை சீசன் கடந்து வந்திருக்கு, முதல் சீசன் கிடையாது. அதனால் ஒன்றுமே தெரியாத குழந்த மாதிரி அங்கே வந்து உக்காந்துக்கிட்டு தொட்டுட்டா போச்சு அப்படின்னு குத்தம் அப்படின்னு அட்டாக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி முகபாவனெல்லாம் காட்டிக்கிட்டு அங்கே ஜாலியாக ராணி மாதிரி உட்காந்துருக்கலாம். அங்கே வரல, அதுக்கு வந்து சொம்பு தூக்கிக்கிட்டு விசித்ரா மேடத்துக்கு இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு இந்த ஷோவே. அதாவது நியாயமாக கேட்குற கேள்விலாம் கேட்குறது கிடையாது, எதுவுமே பார்க்கவே முடியல இன்றைக்கெல்லாம். அப்படி தான் இருந்தது. அப்புறம் வந்து விஜயவர்மாட்ட கேட்குறாங்க, என்ன விஜய் நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா? அதாவது ஒரு மாதிரி இருந்தது தான் சார், அப்புறம் நான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்புறம் நிக்சன்கிட்ட கேட்குறாங்க, அவர் என்ன சொல்ல போகிறாரு? எங்கேயாவது திருடன் வந்து நான் தான் திருடனேன் அப்படின்னு ஒத்துப்பாங்களா? எல்லாம் கூட்டு களவாணி தான். பிக் பாஸ், விஜயவர்மா, நிக்சன் எல்லோரும் சேர்ந்து தான் அதை பண்ணீங்க. அது வந்து அவங்களே போய் கேட்டால் அப்புறம் அவங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். அப்புறம் மக்களை பார்த்து கமல் சார் வந்து பார்த்தீங்களா மக்கள் சந்தேகப்படுறாங்கப்பா, இப்போ வந்து அவங்க சொல்லிட்டாங்க நம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியாதான். இது வந்து இவருக்கு வந்து இதுக்கு ஒரு ஆள் இடையில இவர் சம்பளம் கொடுத்து இவரை கமல் சார் வச்சுருக்காங்க, நாங்கள் நம்பிடுறோம் சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். அப்புறம் ஒரு பிரேக்கு, போன பிரேக்கு விசித்ரா மேடத்துக்கிட்ட மாட்டினது விஷ்ணு, இந்த பிரேக்குக்கு மாட்டினது அர்ச்சனா. அடுத்த பிரேக் வரக்கூடாதுன்னு எல்லாருமே வேண்டிப்பாங்க போல். அந்த அளவுக்கு என்ன எதுக்கு நீ சொன்ன, அது சொன்ன, இது லூசு மாதிரி, கிறுக்கி மாதிரி, கிறுக்குத்தனமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அர்ச்சனா கோவப்படுறாங்க, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு பேசுனதும் அமைதியாகலை. சத்தியமாக ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மாயா சொன்னாங்க பாருங்கள் ஒரே வார்த்தை, அப்படியே அமைதியாகிட்டாங்க. பாருங்கள் என்ன அன்பு, என்ன பாசம். பாசம் அன்புனா நம்ம இந்த இடத்துல தான் பார்க்கணும். அப்படியே கொஞ்சம் கம்முன்னு இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்க கொஞ்சம் சமாதானப்படுத்ததும் அப்படியே அமைதியாகிட்டாங்க. அடுத்த சண்டை ரவீனா பூர்ணிமா. பூர்ணிமா ரவிக்கு ஒரே கருத்து தான், நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் குரூப்பாக விளையாடுறத நினச்சி நீங்கள் குரூப்பாக விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து லூசு மாதிரி சொன்னதையே திரும்ப விசித்ரா மேடம் வந்து கிறுக்குத்தனமாக பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அதை இவங்கள தான் சொல்லியிருக்கணும், பூர்ணிமா ரவியை. அவங்க தான் கிறுக்குத்தனமாகவே பேசிகிட்டு இருக்காங்க, அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிக்சனும் அவங்க ஆசை தம்பி நிக்சனும் அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இது புரியாது. அதுக்கப்புறம் மணிச்சந்திரா ஒரு நல்ல வேலை இன்றைக்கி பார்த்தாரு. அப்புறம் ரவீனாவை தனியாக அழைச்சிட்டு போய் நீ வந்து 1 hour அதையே சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீ வந்து டைம் வேஸ்ட்டு, கமல் சார் தான் இப்படி டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்களும் ஏன் அங்கே போய் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி உருப்படியான ஒரு வேலையை பண்ணார். ரவீனாவுக்கு அறிவுரை சொன்னார். அப்புறம் கமல் சார் திரும்ப வராங்க, இன்னும் கொஞ்சம் அவருக்கு டைம் பாஸ் பத்தலை போல். அப்புறம் கேள்வி கேட்குறாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு யார் இந்த வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. நான் நினச்சேன் அது நீங்கள் கமல் சாரும் பிக் பாஸும் தான் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு மாயாவை பிடிச்சிக்கிட்டே தொங்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்குள்ளே தோணுச்சு. தினேஷ் நீ எழுந்துரு, பாருங்கள் தினேஷ் தான் எல்லாமே அவருக்கு. தினேஷுக்கு ரொம்ப அதிக சம்பளம் கொடுக்குறாங்க போல். ஆனால் கொடுக்குறது விசித்ரா மேடத்துக்கு தான் அங்கே அதிக சம்பளம், ஆனால் கேட்குற கேள்வி எல்லாமே தினேஷுக்கு தான். அப்புறம் அவர் யாரை சொல்லுவார், அவர் வந்து விசித்ரா மேடத்தையும் பூர்ணிமா ரவியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு அவங்க வந்து பூர்ணிமா ரவியை சொன்னாங்க, எல்லோரும் மக்கள்லாம் கை தட்டினாங்க. அப்புறம் மணிச்சந்திரா வந்து பூர்ணிமா ரவியை சொன்னாங்க, ரவீனா வந்து பூர்ணிமா ரவியும் சொன்னாங்க. அப்புறம் அவருடைய ஆசை தம்பி பூர்ணிமா ரவினா நிக்சன், மாயானா விஜயவர்மா. அந்த கணக்கு ரவீனாவுக்கு நல்லா புரிஞ்சிச்சு போல், அதனால் பூர்ணிமா ரவி நிக்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா, விசித்ரா மேடம் இப்போ சண்டை நடந்தது இல்லைங்களா, அந்த கோபத்தில் இருக்கிறாங்க, அதனால் விசித்ரா மேடம், பூர்ணிமா ரவி. அதுக்கப்புறம் எல்லாருமே பூர்ணிமா ரவி தான் சொன்னாங்க, மேக்ஸிமம் அங்கே இருக்கிறவங்கலாம். பூர்ணிமா ரவியும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க தான் ரொம்ப வளவலன்னு ஏதோ பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு போல். அப்புறம் எல்லோரும் பேசியாச்சு, அப்படியே எல்லோரும் பேசுகிறாங்க, டைம் பாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் நாமினேட் ஆனவங்களாம் யார் 7 பேரா அப்படிங்கிற மாதிரி ரவீனா சொல்லிட்டாங்க. ஐயோ 7 பேரா, நான் சாப்பிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கிளம்பிட்டாங்க. அது நல்ல வேலை தான், இந்த வேலைக்கு அந்த வேலை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிஞ்சது. பூர்ணிமா ரவி வந்து போன வாரம்லாம் அழலை, அதுக்கு முன்னாடி வாரம் அழுவாங்க, அதுக்கு முன்னாடி வாரம் அழுவாங்க, அப்படி சோகமாக முகத்தை வச்சுக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. என்னடா ஒரு வாரம் கேப் விட்டுச்சு, என்னடா இப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஏன்னா பூர்ணிமா ரவினா எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும். வந்துடுச்சு அந்த வாரம், ஒரு வாரம் தான் கொஞ்சம் கேப்பு, அப்புறம் வந்துட்டாங்க. அப்புறம் ரொம்ப அப்படியே ஒன்றுமே சொல்லலை இன்றைக்கி கமல் சார் வந்து. கேட்டதெல்லாம் தினேஷ் தான் கதறி அழுதுருந்துருக்கணும், போய் தனியாக உட்காந்து அப்படியே அழுகுறாங்க. ரெஸ்ட் ரூமில் இது மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு அழுகுறாங்க. மாயா ஆறுதல் சொல்கிறாங்க, அப்படியே அவங்களால தாங்கிக்க முடியல. அவங்கள ஒன்றுமே சொல்லலை, எதை நினச்சி அழறாங்கன்னு தெரியல, என்னன்னு தெரியல. நிக்சன் ஏதாவது சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடினா ஏதோ விஷ்ணு சொல்லிட்டாரா,
அழுவுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லலாம். இப்போ வந்து கணக்கு வேறு டிக்சன் ஏதாவது சொல்லிட்டாங்களா அலறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்க தோணுது. பிக் பாஸ் சம்மந்தமான ரிவ்யூ நம்ம சேனலில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ சூப்பர் ஜி விலாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.